ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரிச்சாக க்ரீமியான பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வந்து கடாயை எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நம்ம வந்து வறுக்காத சேமியா எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த சேமியா கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த சேமியா எடுத்திருந்தால் அது இன்னொரு முறை நீங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வறுக்கும் போது தான் நமக்கு வந்து இந்த சேமியா பாயசன்றது ஸ்டிக்கியாக ஆகாது. அதனால் நம்ம வந்து நெய் ஊற்றி வறுக்கிற தொட்டு நல்லா இந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது சேமியா வந்து வேறு தட்டில் கொட்டி வச்சுட்டு இது வந்து ஆறட்டும். இப்போ அதே கடாயை எடுத்துக்கலாம். நம்ம அதில் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். நான் நல்லா திக்கான பால் எடுத்துருக்கோம். நம்ம அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது நல்லா கொச்சி வரணும். இந்த பால் வந்து நல்லா கொதிக்கும் போது தான் நமக்கு வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் வரும். அதுக்கப்புறமா டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொச்சி வந்திருக்கு பால். இப்போ இதில் வந்து நான் குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் காண்டி தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பாலை வந்து நல்லா கொதிக்கிறதுக்குள்ள அப்போ தான் நல்லா கலர் கூட மாறி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு சுகர் கரையிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம பார்த்துட்டு இந்த சைடில் இருக்கிற ஏடெல்லாம் நம்ம எடுத்து அந்த கடாயிலே சேர்த்துக்கலாம். இப்போ பால் வந்து நல்லா கொச்சிடுச்சு. நம்ம வந்து சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டோம். இப்போது இது வந்து நல்லா வெந்து வரணும். இந்த சேமியா வந்து 80% அளவுக்கு தான் வேகணும். ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபுல்லாக வேக வச்சோம்னா அதுக்கப்புறம் இது வந்து நல்லா கெட்டியாகிடும். இது வந்து ஃபுல்லாக கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணுமா இருக்கும். அப்போ சேர்க்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து அதே டேஸ்ட் இருக்கணும்னா நம்ம வந்து 80% வேக வச்சா போதும். இதை வந்து நல்லா வெந்து வரட்டும். மீடியம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோவா எடுத்திருக்கேன். அது வந்து கையிலேயே நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த சூட்டுக்கே நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நான் வந்து கோவா சேர்த்துருக்குறேன். நமக்கு இந்த கோவா, இந்த சர்க்கரை, மில்க் மேடு இதெல்லாம் சேர்க்கும் போது தான் நல்லா க்ரீமியாக வரும். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில்லுன்னு பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். இல்லை நீங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட்டால் சூடாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீமியாக செய்யும் போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாகவே காலி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மில்க் மேட் சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கோவா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் பால்லே கூட நீங்கள் செய்யலாம். நமக்கு வந்து இந்த க்ரீமியாக ரிச்சான டேஸ்ட் வேணும்னா இந்த கோவா அதுக்கப்புறம் மில்க் மேட் சேர்த்து செய்யும் போது தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். நம்ம இந்த பாயசம் வந்து கெஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது செய்யலாம். அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் சீசனில் செய்யலாம். நம்ம இந்த க்ரீமியான பாயசம் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கறதுக்கு பதில் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 ட்ராப் அளவுக்கு சேர்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து கலந்து கொடுத்துடலாம். இது வந்து மீடியம் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கும் போது தான் ரொம்ப நல்லா க்ரீமியாக வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ட்ரை நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாமும் சேர்த்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். வந்து இந்த ட்ரை நட்ஸ் வேண்டானாக்கா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கிரேப்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ ரிச்சான டேஸ்ட்டில் இந்த பாயசம் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போ இதை வேறு பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பாயசம் நம்ம செஞ்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பாயசத்தை வந்து நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சர்விங் பவுலில். டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.